குழந்தையே, உன்னை ஆட்டி படைத்த ஒரு கஷ்டத்திற்கான கடைசி இரவு சர்வ நிச்சயமாக நாளை கூடிய முதல் செய்தி. என் குழந்தையே, நீண்ட நாள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உனக்கான நல்லதொரு தீர்வை கொண்டு வந்து தருகின்ற இந்த அப்பன் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியிலிருந்து நாளைய விடியலில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வரப்போவதனை நீ உணரப் போகின்றாய். விடியலில் வரக்கூடிய முதல் செய்தி என் பிள்ளையின் மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். இத்தனை நாள் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள், இத்தனை நாள் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள், உன்னை கஷ்டத்திற்கு ஆளாக்கி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் உன்னை இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்பொழுது அத்தனை விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்கின்ற நிலை உனக்கு வரப்போகிறது. உன் அப்பன் நான் வரைத்து கொடுக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றது. உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்றுதான் உன்னுடைய அத்தனை கஷ்டத்திற்கும், உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைகளுக்கும் கடைசி நாளாக மாறியிருக்கின்றது. இனி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிதலில் கொண்டு உனக்கான அத்தத்தை தேவைகளை நீ சரியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். முன்னே வந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் தயக்கம் காட்ட வேண்டிய நேரம் அல்ல. இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கும். இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியான செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விட்டால் போதும். அது போதும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து விட முடியும். இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும். அந்த அளவிற்கு உனக்கான மன வலிமை, மன தைரியத்தை தெய்வங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டது போக இப்பொழுது நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்று நீ நல்ல எண்ணத்தோடு தெளிவான மனதோடு சொல்லத் தொடங்கி இருக்கின்றாய். அப்படியானால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து உனக்கானதாக நான் தர நினைக்கின்றேன். அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்று கொள்ள நீ தயாராகி விட்டாய் அல்லவா? எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான அற்புதமான இந்த வாழ்க்கையினை இனி நிறைவாக வாழ முடியும். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்கள் இனி உன்னை சுற்றி நடக்கும். எந்த நொடியிலுமே நீ சந்தோஷமான மனநிறைவோடு வாழ வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியை தேடி என் பிள்ளை எப்பொழுதும் உன் மனதை நீ தயாராக வைத்திருக்கின்றாய். அன்பினை பெற்று கொள்ள என் குழந்தையே, ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை தொலைக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். எத்தனை பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து இவர்களால் நிச்சயமாக மீண்டு வர முடியாது. நல்லது நடக்கப் போகிறது. தருணங்கள் இந்த எல்லாவற்றையும் கடந்து உனக்கான நிச்சயமாக நீ எல்லா கஷ்டத்தையும் மீறி வரப்போகின்றாய். உன்னால் வர முடியும் என்று நீ நம்பு. நிச்சயமாக மீண்டு வர முடியும். நல்லது நடக்கப் போகின்ற தருணங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி என்றென்றும் உன்னை தாங்கிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அதனை புரிந்து கொண்டால் போதும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சரியாக நீ பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய நேரங்கள்
உன்னால் வாழ்க்கைப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். இருக்கின்ற என்ன என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது இருக்கிறது என்பதை எந்நாளும் முன் புதிதாக இருக்கின்றது. உன் புரிதலில் இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே? வேதனைப்படுவதற்கு வேண்டுமென்றே சோதனை கொடுப்பவர்கள், மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடிப்பவர்கள் எந்த நிலையிலும் கடந்து இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஓடி வரமாட்டார்கள் என் குழந்தையே. இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் நீ பெற்றுக் கொள்வாய். இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஓட வைக்க எண்ணுபவர்கள் அவமானப்படுத்தினால் போதும் என் பிள்ளை, அதை பிறர் நீ திரும்பிக் கூட பார்க்க மாட்டாய் அல்லவா? ஒரு பொழுதும் இந்த நிலை நம் வாழ்க்கையில் சென்றுவிடக்கூடாது என்று எண்ணுவாய் அல்லவா? அப்படியானால் அதற்கு பிறகு அவர்கள் ராஜ்யம் தானே. நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? என்னை அவமானப்படுத்தி அப்படியே ஒரு இடத்தை நீ பிடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நானே உனக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்கின்றேன் என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். இப்படித்தான் என் குழந்தை, மனது எதையும் யாருக்கும் விட்டு கொடுத்து விட வேண்டும் என்ன நினைத்து, மனது எப்பேற்பட்ட நிலையிலும் நமக்கு நம்மிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்காக யாரும் இங்கு கஷ்டப்பட வேண்டாம், யாரும் இங்கு வேதனைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுத்து விட்டால் நாம் அத்தனையும் நடத்திவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நினைக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணத்தினால், உன்னுடைய செயல்களினாலும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்தது ஏராளம். மற்றவர்கள் விட்டு கொடுத்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், விட்டு கொடுத்தவன் ஒரு பொழுதும் கெட்டுப் போவதில்லை. ஆனால் எதை எதற்கு விட்டு கொடுக்கின்றோம் என்பதில் கவனம் வேண்டும். உண்மையில் நீ விட்டு கொடுப்பது பெறுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கின்றதா என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து, உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ இருந்து விட்டாயானால் நடப்பது அத்தனையில் இருந்து உனக்கு மிக பெரிய விடுதல் கிடைத்துவிடும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்ச்சி நிறைந்த மனிதர்களிடத்தில் இருந்து உனக்கு ஒரு தெளிவு பிறந்துவிடும். நாம் யாருக்காக எதை விட்டு கொடுக்காமல் இருந்தோமோ தவிர ஒரு முடிவு உனக்கு கிடைக்கும். உன்னுடைய மனதில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகளும் உன்னுடைய தீர்வுகளும் இவர்கள் மூலமாக கிடைத்துவிடும். ஏனென்றால் அத்தனை துன்பங்களும் அவர்கள் காரணமாக இருந்திருப்பார்கள். சூழ்நிலைகள் துன்பங்களும் உனக்கு கொடுத்து உன்னிடத்தில் இருந்து நிச்சயமாக அத்தனையும் இவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது. எல்லாவற்றையும் தாண்டி நாம் விட்டு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த அப்பனுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் அடையப் போகின்றாய். இந்த அப்பனுடைய பேரன்பினால் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னோடு எதற்காக நான் இருக்கின்றேன் என்பது உன் புரிதலாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியலாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு விடியலும் உனக்கான நம்பிக்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி நீ எல்லாவற்றையும் வாழ வேண்டும். இப்பொழுது இது போன்ற உணர்வுகள் உறுதுணையாக இருக்கப் போகின்றது. எல்லா பிரச்சனையில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலும் நான் உன்னோடுதான் பயணிக்கின்றேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்க மாட்டாய். அந்த அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுப்பேன். பல நல்ல திருப்பங்கள் எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனென்றால் உன்னை எப்பொழுதும் உன் கண்கள் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. யாருமே
வாழ நினைக்கும் பொழுது, உனக்கு இந்த தெய்வத்தின் துணை நிற்கும் பொழுது, நீ ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய்? இருக்கப் போகின்ற ஏதாவது ஒரு விஷயம் உன் மனதுக்குள் தொடருவதை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு விஷயம். இந்த வாழ்க்கை உன்னை வாழக்கூடிய என்றென்றும் சொல்கின்ற அந்த அளவிற்கு உனக்கான எல்லாம் ஒரு முறை நீ எதிர்பார்த்து கொள். அந்த விஷயங்களில் ஒரு முறை உனக்கான எதிர்த்து நின்று, நான் எதற்காக உனக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றாய் அல்லவா? அந்த பிரச்சனை எல்லாம் உன்னை விட்டு தானாகவே ஒதுங்கி விலகிவிடும். அந்த பிரச்சனை எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு தானாக மறைந்துவிடும். அதன் பிறகு நீ நினைத்தது போல் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இருக்கும். நீ ஆசைப்பட்டது போல் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உன் முன்னால் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நடப்பது எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிருக்கின்றாய். உன்னோடு நான் இருப்பது உனக்கு நான் வருவதும் புதிதான காரியம் அல்ல. இது என்னவென்று உன் வாழ்க்கையில் ஒரு தொடர்கதையானது. எல்லா நிலையிலும் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து, பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் வார்த்தைகளுக்கும் கலங்காதே. எந்த நிலையானாலும் நான் உன் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ அதுவே போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என் குழந்தை இந்த அப்பன் நீ உன்னுடைய உறுதுணையாக பெற்றுக் கொள்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். அதுவே நல்ல நேரம். உனக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் எதிர்மறையான பல திருப்பங்கள், எதிர்மறையான பல விஷயங்கள் உனக்கானதாக மாற, இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனதாக அல்ல என்பதனை புரிந்து கொண்டு, இனி வரக்கூடிய வெற்றி உனக்கு செய்ய நினைக்க முன்னேற்றிக் கொண்டே இரு. எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உனக்கான வெற்றியை பெற்றுக் கொடுக்க போகின்றது. அதை நீ பெற்றுக்கொண்டு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பத்தை உனக்கு எதிராக பயன்படுத்த பல சூழ்ச்சிகள் நடக்கின்றது. இதனை நீ உனக்கு சாதகமாக்கி விட்டாயானால், அதற்கு பிறகு உன்னுடைய வெற்றி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு விடியில் வரக்கூடிய முதல் செய்தி அப்பன் செய்தி. அப்பன் தருகின்ற வெற்றி செய்தி. இதையெல்லாம் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்ந்திடு. எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்கின்றாய். எப்பேற்பட்ட இந்த மாற்றங்கள் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நல்ல நேரம் வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாய தயார்படுத்திவிடும். கஷ்டங்களும் கவலைகளும் மறந்து நீ நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விடுவாய். உனக்கென நான் தர நினைப்பது எல்லாம் இனி உன்னுடைய வெற்றி உன்னுடைய கையில் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதில் நீ உணர்ந்து விட்டால் போதும். என் செல்ல குழந்தையே, அன்பு, உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். என் பிள்ளையின் கஷ்டத்தை கண்டதும் பதறினாய். வாழ்க்கையில் பதறினால் வாழ்க்கை வருகின்ற துன்பங்கள் மறைந்து விடாது. பார்த்தது பதற்றம் அடைந்ததால், ஆனால் இதையெல்லாம் தாண்டி கடைசியில் உனக்கான நிம்மதியை கண்டதும் என் பிள்ளை அத்தனை வாழ்க்கை உனக்கு மறந்தது அல்லவா? அதனால்தான் வாழ்க்கை உனக்கு நிம்மதி என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. அது உன்னுடைய எண்ணங்களால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். என்னுடைய எண்ணங்களினால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். உணர்ந்து கொண்டாலே போதும். தெளிவாக வை. நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இனி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய். என் குழந்தையே, நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும்
உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். இனி நடப்பது நல்லதை கொடுக்கும். இந்த விடியல் நல்லபடியாக கடந்து நாளை பாதையில் தொடங்க நாள் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நல்ல செய்தி வரப்போகின்றது. உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பன் கூறுகின்ற வார்த்தைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.